வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஜூன் 2, 2026 வருஷம் குரு பகவான் கடக ராசிக்கு போகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 7ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கொடுக்க போகிற ஒரு காலமாக இருக்கும். இந்த காலம் பொறுத்த வரைக்கும் குரு மிக முக்கியமான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவில் ஒரு நல்ல நிலைத்தன்மை இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைவு இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வணிக கூட்டாளிகள் சேருவாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அது சாதகமாக அமையும். புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்கள் தொடர்பு உங்கள் கூட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களோட தொடர்பு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்க போகுது. சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றகரமான காலமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி. வருமானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை இருக்கும். தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. குடும்ப செலவுகளும் சின்னதாக கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, குடும்ப நலன் போன்றவற்றத்தில் முதலீடு செய்யும்போது சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் அதன் மூலியமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வரவு வர்றதோட இந்த மாதிரி சின்ன செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக மதிப்பு பொறுத்த வரைக்கும் மக்களிடையில் ஒரு நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய தொடர்புகள் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட போகுது. முக்கியமான நபர்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலமாக இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். கொஞ்சம் உடம்பு எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடி வெயிட் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்வீட்ஸு, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கலந்த உணவுகள் சாப்பிட்றத குறைக்கணும் நீங்கள். அது உங்களுக்கு ஏற்படும். அது குறைக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரையும் முழுசாக நம்பாதீங்க. அது உங்களுக்கு சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் அப்படின்னும் போது நல்லா படித்து பார்த்துக்கோங்க. 2 வாட்டி படித்து பாருங்கள், அப்புறமா நீங்கள் அது சைன் பண்ணுங்கள். உறவுகளில் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்புகள் வைக்காதீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படும். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆவது இடத்துல இருக்கிற லாபஸ்தானம், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கறதுனால நம்பிக்கை நல்லபடியாக உயரும். அதன் மூலியமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உறவுகள், திருமணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைத்த தன்மையை ஏற்படுத்தி கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 26, 27 கொஞ்சம் கூடாத ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேராதீங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது சேராமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்க. குரு மந்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் அமைதி, நிம்மதி ஏற்படும். மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் தானம் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.